வணக்கம் நண்பர்களே. வாங்க இன்னைக்கு ஒரு அருமையான செய்திக்கு பார்க்கலாம். இன்னைக்கு எதை பார்க்க போறோம்னா, போஸ்ட் ஆஃபீஸோட நேஷனல் சேவிங் ரெக்வயரிங் டெபாசிட் ஸ்கீம், அதாவது ஆர்டி ஸ்கீம்பாங்க, தேசிய சேமிப்பு தொடர் வைப்பு கணக்கு. இதை பற்றி பார்க்கலாம். இது மிக அருமையான சேமிப்பு திட்டம் சொல்லலாம். இந்த ஸ்கீம் மூலிமா நீங்கள் மாதம் 7,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணால் உங்களுக்கு 5 வருஷத்துல வட்டி மட்டும் 79,000 மேலே கிடைக்கும். வாங்க இந்த வீடியோவில் இந்த திட்டத்துக்கு எலிஜிபிலிட்டி என்ன, யாரெல்லாம் அப்ளை பண்ணால் எவ்வளோ வட்டி கிடைக்கும், இதனால் பயன்கள் என்ன, இன்னும் மேல் பக்கம் தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் சொன்னால் பாருங்க, ஒவ்வொருத்தவங்களும் பயனுள்ளதாக இருக்கும். வெல்கம் டு தடைகளை உடைய சரித்திரமடை. ஃபர்ஸ்ட் வாங்க இந்த ஸ்கீமுக்கு எலிஜிபிலிட்டி தகுதிகள் என்னன்னு பார்க்கலாம். வாங்க இந்த ஸ்கீமுக்கு 18 வயதுக்கும் மேற்பட்ட இந்திய குடிமக்கள் அனைவரும் எலிஜிபிள் தான். அவங்க சிங்கிளாகவும் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம், அல்லது ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஜாயிண்ட் அக்கௌண்ட் இருந்தால் 3 பேர் வரைக்கும் அந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். 18 வயதுக்கு இந்திய குடிமக்கள் சிங்கிள் அக்கௌண்ட் ஜாயிண்ட் அக்கௌண்ட் 3 பேர் வரைக்கும் ஓப்பன் பண்ணிக்கலாம். அப்படின்னா 18 வயது கீழே இருக்கிறவங்க இந்த ஸ்கீமுக்கு எலிஜிபிள் இல்லையானா அப்படிலாம் இல்லை, அவங்களும் எலிஜிபிள் தான். மைனர் சார்பாக பாதுகாவலர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். அதேமாதிரி தான் மனநிலை பாதிக்கப்பட்ட சார்பாக பாதுகாவலர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். அதுவே 10 வயதுக்கு மேற்பட்ட மைனர் தனது சொந்த பேர்லேயே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஒருவர் தனது பேரில் பணக்கணக்குகளை கூட ஓப்பன் பண்ணிக்கலாம். இதெல்லாம் இந்த ஸ்கீமுக்கான தகுதிகள். அடுத்து வாங்க இந்த ஸ்கீமுக்கு டெபாசிட் முதலீடு பற்றி பார்க்கலாம். இந்த ஸ்கீமுக்கு குறைஞ்சபட்சம் முதலீடு மாதம் 100 ரூபா நீங்கள் முதலீடு பண்ணணும். அதிகபட்சம் வரம்பு இல்லை, நீங்கள் எவ்வளவு வேணால் முதலீடு பண்ணிக்கலாம். குறைஞ்சபட்சம் மாதம் 100 ரூபா முதலீடு பண்ணணும். நீங்கள் 1ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதிக்குள்ளே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் அடுத்த மாதம் 15ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் மாத தவணையை செலுத்தணும். அதேமாதிரி தான் 16ஆம் தேதியிலேருந்து மாத இறுதி நாளுக்குள்ளே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் நீங்கள் அடுத்த மாதம் 16ஆம் தேதியிலேருந்து அடுத்த மாதம் மாத இறுதிக்குள்ளே நீங்கள் மாத தவணையை செலுத்தணும். அடுத்து வாங்க இந்த ஸ்கீமுக்கு வட்டி இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ பார்க்கலாம். வாங்க இந்த ஸ்கீமுக்கு இன்ட்ரெஸ்ட் இப்போ 6.7% வரைக்கும் இந்த இன்ட்ரெஸ்ட் தராங்க. அடுத்து வாங்க இதுக்கு ஒரு சில எக்ஸாம்பிள்லாம் பார்க்கலாம். நம்ம எவ்வளோ அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணால் நம்மளுக்கு முதிர்வு தொகை, அதாவது மெச்சூரிட்டி அமௌண்ட் நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்குன்னு பார்க்கலாம். வாங்க ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் நீங்கள் மாதம் 5,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறதா வச்சுக்கலாம். அதுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டு ஆல்ரெடி பார்த்தா 6.7%. டைம் பீரியட் 5 வருஷம். இதுக்கு முதிர்வு காலம் 5 வருஷம். 5 வருஷம் கழிச்சுன்னா நம்மளுக்கு மெச்சூரிட்டி அமௌண்ட் கிடைக்கும். இப்போ மாதம் 5,000 ரூபா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணால் உங்களுக்கு டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் 5 வருஷம் நீங்கள் 3 லட்ச ரூபா கட்டுற மாதிரி வரும். அப்படி 3 லட்ச ரூபா கட்டினா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டும் எவ்வளோ கிடைக்குன்னா 56,730 ரூபா இன்ட்ரெஸ்ட் மட்டும் கிடைக்கும். மெச்சூரிட்டி அமௌண்ட்னா நீங்கள் 3 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணி உங்களுக்கு கைக்கு 3,56,730 ரூபா கிடைக்கும். அடுத்த எக்ஸாம்பிள் நீங்கள் 7,000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறதா வச்சுக்கலாம். இன்ட்ரெஸ்ட் ரேட்டு 6.7%. டைம் பீரியட் 5 வருஷம். நீங்கள் டோட்டலாக 4,20,000 இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். வட்டி உங்களுக்கு 79,564 ரூபா கிடைக்கும். அதாவது நீங்கள் 4,20,000 இன்வெஸ்ட் பண்ணி உங்களுக்கு மெச்சூரிட்டி அமௌண்ட் 4,99,564 ரூபா கிடைக்கும். அதாவது 5 லட்ச ரூபா கிடைக்கும். 4,20,000 இன்வெஸ்ட் பண்ணி ஆல்மோஸ்ட் 5 லட்ச ரூபா உங்களுக்கு கிடைக்கும். அடுத்த எக்ஸாம்பிள் நீங்கள் மாதம் 10,000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணால் அதுக்கு வட்டி 6.7%. டைம் பீரியட் 5 வருஷம் வச்சுட்டா நீங்கள் டோட்டலாக 5 வருஷத்துல டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு எவ்வளோ இருக்குன்னா 6 லட்ச ரூபா இருக்கும். உங்களுக்கு வட்டி மட்டும் எவ்வளோ கிடைக்குன்னா 1,13,650 ரூபா கிடைக்கும். டோட்டல் வேல்யூ, அதாவது மெச்சூரிட்டி அமௌண்ட் நீங்கள் 6 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணி 7,13,659 ரூபா அந்த ஸ்கீம் மூலியமாக உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து வாங்க இந்த ஸ்கீமுக்கு டிஃபால்ட்டை பற்றி பார்க்கலாம். அதாவது நீங்கள் ஏதாவது ஒரு மாதம் தவணை கட்ட தவறினா உங்களுக்கு 100 ரூபாய்க்கு 1 ரூபா டிஃபால்ட் போடுவாங்க. இப்போ ஏதாவது மாதம் நீங்கள் தவணை கட்ட தவறினா அடுத்த மாதம் பழைய தவணை கட்டுறது போகிறது தான் இப்போ நடப்பு தவணை கட்ட முடியும். இதேமாரி நீங்கள் தொடர்ந்து 4 தவணையை கட்ட தவறினா அடுத்த 2 மாதத்துக்குள்ளே நீங்கள் அக்கௌண்ட் புதுப்பிச்சிக்கணும். அப்படி புதுப்பிக்கலாம் உங்கள் கணக்கு ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அடுத்து வாங்க இந்த ஸ்கீமோட நன்மைகள் என்ன பார்க்கலாம். வாங்க ஃபர்ஸ்ட் முன்வைப்பு தொகை. நீங்கள் மாதம் அமௌண்ட் கட்டணும் அவசியம் இல்லை. நீங்கள் முன்பணமாக கூட கொடுத்து வச்சுக்கலாம். இந்த ஃபெசிலிட்டி இந்த ஸ்கீமுக்கு இருக்குது. அடுத்தது கடன் பெற வசதி. நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு 1 வருஷம் கழிச்சு நீங்கள் கடன் வாங்கிக்கலாம். நீங்கள் கட்டின அமௌண்ட்டில் 50% வரைக்கும் நீங்கள் கடன் வாங்கிக்கலாம். அது ரிட்டர்ன் எப்படி பே பண்ணலாம்னா நீங்கள் ஒரே தவணையாக கூட பே பண்ணலாம், இல்லைனா மாதம் பே பண்ணலாம். நீங்கள் வாங்கி கடன் நீங்கள் ஒரே தவணையாக கூட வட்டியோட சேர்த்து கட்டலாம். அப்படி இல்லைனா மாதம் தவணையாக கூட நீங்கள் கட்டலாம். அப்படி நீங்கள் அமௌண்ட் மாதம் கட்ட தவணைனா வாங்கின கடனுக்கு நீங்கள் அமௌண்ட் கட்ட தவணைனா உங்களுடைய முதிர்வு தேவையிலிருந்து கழிக்கப்படும் சொல்லிக்கிறாங்க. அடுத்து வாங்க இந்த ஸ்கீமுக்கு முதிர்வு தொகை மெச்சூரிட்டி அமௌண்ட் எப்போ கிடைக்குன்னு பார்க்கலாங்க. இந்த ஸ்கீமுக்கு 5 வருஷம் கழிச்சு உங்களுக்கு மெச்சூரிட்டி அமௌண்ட் முதிர்வு தொகை உங்கள் கை கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் மேலும் இந்த கணக்கு நீங்கள் நீடிச்சினாலும் நீடிச்சிக்கலாம். மெச்சூரிட்டி பீரியட் முடிஞ்ச பிறகு மேலும் நீங்கள் 5 வருஷம் இந்த கணக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம்.
அந்த ஃபெசிலிட்டி வந்து இந்த ஸ்கீமுக்கு இருக்குது. அடுத்து வாங்க, இந்த ஸ்கீமுக்கு வந்து ப்ரீமெச்சூர் க்ளோஸ் ஆப்ஷன், அதாவது அக்கௌண்ட் வந்து முன்கூட்டியே மூடுற ஆப்ஷன் இருக்கா இல்லையா பார்க்கலாம் வாங்க. இந்த ஸ்கீமுக்கு வந்து ப்ரீமெச்சூர் க்ளோஸ் ஆப்ஷன் இருக்குது. ஆனால் வந்து நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி 3 வருஷத்துக்கு அப்புறம் தான் அந்த அக்கௌண்ட் வந்து முன்கூட்டியே மூட முடியும். ஆனால் வந்து அப்படி முன்கூட்டியே மூடிட்டா வந்து உங்களுக்கு வந்து இந்த ஸ்கீமுக்கு வந்து சேமிப்பு கணக்கோட வட்டி, அதாவது 4% வட்டி தான் இந்த ஸ்கீமுக்கு தருவாங்க. இந்த ஸ்கீமுக்கு வந்து நீங்கள் முன்பணம் செலுத்தினா வந்து அந்த முன்பணம் செலுத்திய காலம் முடியும் வரை வந்து இந்த அக்கௌண்ட் வந்து ப்ரீமெச்சூர் க்ளோஸ் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் தான் வந்து ப்ரீமெச்சூர் க்ளோஸ் பண்ண முடியும். அடுத்து வாங்க, இந்த ஸ்கீமுக்கு என்னென்ன டாக்குமெண்ட், என்னென்ன ஆவணங்கள்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ஸ்கீமுக்கு வந்து உங்களுடைய அடையாள அட்டை, ஆதார் கார்டு, பேன் கார்டு, உங்களுடைய புகைப்படம், அப்புறம் போஸ்ட் ஆஃபீஸ் கேட்கும் ஒரு சில ஆவணங்கள், அதெல்லாம் வந்து இந்த ஸ்கீமுக்கு வேணும். அடுத்து வாங்க, இந்த ஸ்கீமுக்கு போய் எங்கே அப்ளை பண்ண பார்க்கலாங்க. இந்த ஸ்கீமுக்கு வந்து உங்கள் ஊருக்கு அருகில் உள்ள போஸ்ட் ஆஃபீஸில் போய் அப்ளை பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்கீமில் ஏதாவது டவுட்னாலும் சரி உங்கள் ஊருக்கு அருகில் உள்ள போஸ்ட் ஆஃபீஸில் கேட்டாவே அங்கே A to Z சொல்லுவாங்க. எந்த ஒரு டவுட்னாலும் சரி உங்கள் ஊருக்கு அருகில் உள்ள போஸ்ட் ஆஃபீஸில் கேட்டுக்கங்க. அதுக்கு வந்து A to Z எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஓகே நமக்குள்ளே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்சால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் ஒன்று வேணா பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு கவர்மெண்ட் மற்றும் ஜென்ரல் கவர்மெண்ட் வேறு எந்த ஸ்கீம் பற்றி தெரிஞ்சுக்கணும்னாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்கமிங் வீடியோவில் அந்த ஸ்கீம் பற்றி டீட்டெயிலாக போடுறேன். நன்றி, வணக்கம்.